சங்கீதம் 18. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணியக்குமும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தளல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதாளங்களின் கீழ் காரிருள் இருந்தது. அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சிட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மலையும் நெருப்பு தளலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமரினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். கல்மலையும் நெருப்பு தளலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோசித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது, கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டது. பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்காக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீ உத்தமராகவும், புனிதனுக்கு நீ புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீ மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகள் யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீ என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுப்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீ என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கினீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக.
அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நேரத்துல 29வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த சங்கீதத்துல அங்கே தாவீது ராஜா அந்த வேத பகுதியை ஆரம்பிக்கும் முன்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களுக்கும் அவனுடைய சவுலின் கைக்கும் அவனை விடுதலையாக்கி அவனை ராஜாவாக்கின பிறகு அங்கே அவன் பாடின பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சங்கீதம் தாவீது ராஜா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் போது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகள், எப்படியெல்லாம் கர்த்தர் தன்னை பாதுகாத்து கொண்டார், பிசாசும் பொல்லாத மக்களும் எதிரிகளும் தன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு தேவன் தனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அங்கே தாவீது சுதந்திரிக்க முடியாதபடி அதை தடைகளை போராட்டங்களை கொண்டு வந்ததை எல்லாம் கர்த்தர் அங்கே தாவீது நினைவு கூர்ந்து எப்படி அவற்றின் மத்தியிலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவரை பலப்படுத்தி பூரணமா எப்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைத்தார் என்பதை அங்கே பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தினால தாவீது நினைவு கூர்ந்து பாடுகிற பாடல் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இதே வேத பகுதியை நாம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் முழுவதும் இதே வேத பகுதியை அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதின அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வேத பகுதி வேதத்துல 2 முறை வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த சம்பவத்துல கர்த்தர் மிக மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களையும் நினைவு கூர்ந்து அவர் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் சொல்லுகிற பாடல் இந்த பாடல் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியில அங்கே தாவீது ராஜா அங்கே பரிசுத்த தேவ பிரசன்னத்துல தன்னுடைய எதிரிகள் தன்னை பிடிப்பதற்கு தன்னை அழிப்பதற்கு எதிரியின் சேனை தன்னை சூழ்ந்த அந்த நேரத்திலும் அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் அந்த சேனையை கண்டு பயப்படவில்லை, அந்த சேனைக்கு நான் புறம்பிட்டு நான் ஓடவில்லை, ஆனால் நான் கர்த்தரோடு கூட இணைந்து கர்த்தரால் உம்மாலே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராலே நான் சேனைக்குள் பாய்ந்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாலை நேரத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே நாம் கடந்து வரலாம், அல்லது பிசாசு நமக்கு விரோதமாய் அல்லது பொல்லாத மக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வந்து நம்மை மடங்கடித்து விட வேண்டும் என்று சொல்லி நம்மை சூழ பாளையம் இறங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாலை நேரத்துல நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இணைந்து கர்த்தரால் உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எதிரிகளை கண்டு சோர்ந்து விடாதபடி, பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு சோர்ந்து விடாதபடி நாம் கர்த்தரோடு கூட இணைந்து நாம் அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாக நடந்து அந்த பிரச்சனைகளை ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாம் 118வது சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 118வது சங்கீதம் 11வது வசனம் 12வது வசனத்துல
அங்க சங்கீதக்காரன் சொல்றாங்க, ஆண்டவரே என்னை சுற்றிலும் என்னுடைய எதிரிகள் வளைந்து கொண்டார்கள், என்னை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள், ஆனால் அந்த எதிரியை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சங்கரித்தேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் எப்படி சுற்றிலும் வளைந்து கொண்டார்களா? 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேனீக்களை போல என்னை சுற்றி கொண்டார்கள், ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம அந்த எதிரிகளை, அந்த சத்துருவை கர்த்தரால் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை அங்கே சூழ்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். பெலிஸ்திய இராணுவம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அங்கே வருகிறதை நாம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அங்கே இஸ்ரவேல் இராணுவம் பெலிஸ்திய இராணுவத்தை கண்டு பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த கோலியாத்து அந்த இராணுவத்திலிருந்து அவன் எதிராய் வந்து அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் பேசுகிறதை, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறதை நாம் அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சவுலும் அந்த இஸ்ரவேலின் பெரிய சேனையும் அந்த பெலிஸ்திய இராணுவத்தை மேற்கொள்ள முடியாதபடி அவர்களுக்கு விலகி ஓடுகிறதை அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கே தாவீதை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்ட அந்த இடத்துல சென்ற தாவீது அந்த இராணுவத்தை பார்க்கிறான். கோலியாத்து சொன்ன வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கிறோம், தாவீதுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் வந்ததை நான் வாசிக்கிறோம். அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது. அதை நாம் 1 சாமுவேல் 26வது அதிகார 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென், ஆமென். அங்கே எல்லாரும் ஓடி போறாங்க இஸ்ரவேலர்கள். ஆனால் தாவீது மட்டும் அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வந்ததை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவனுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம் அந்த சேனைக்குள்ள, பெலிஸ்திய சேனையை கண்டு விலகி ஓடினாங்க மற்றவங்க எல்லாரும். ஆனால் தாவீது அந்த சேனைக்குள்ளே பாய்ந்ததை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. தொடர்ந்து நாம் அதே வேத பகுதியில 32வது வசனத்தையும் 36வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். 36. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய செயலை நிந்தித்தானே என்றான். ஆமென், ஆமென், ஆமென். இங்கே தாவீது ராஜா சொல்றாங்க, நான் போய் அவனை மேற்கொள்ளுவேன் என்றால் அங்கே அவருக்குள்ள இருந்த அபிஷேகம், அவருக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம் அங்கே அந்த பெலிஸ்திய சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இங்கே தாவீதுக்கு கொடுத்ததை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை பரிசுத்த ஆவியினால் அவர் எழுதும் போது அதை அவர் நினைவு கூர்ந்து அவர் இந்த வேத பகுதியை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உம்மாலே ஆண்டவரே, அங்கே சவுல் சொல்றான், நீ சிறுவன், நீ உனக்கு யுத்த பழக்கமே இல்லை, நீ அவனை போய் மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஆனால் தாவீது ராஜா சொல்லுகிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட இணைந்து ஒரு விசை நான் கரடி அடித்தேன், ஒரு விசை சிங்கத்தை நான் கொன்று போட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாதவனும் அவைகளை போல இருக்கிறான் என்று சொல்லி அங்கே தாவீது ராஜா அங்கே பாய்ந்து போகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு
நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெலிஸ்தி ஆவிகள் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த ஆவிகள் ஈசாக்கினுடைய நாட்களிலிருந்து அதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சாமுவேலினுடைய நாட்கள், இவற்றில் எல்லாத்திலும் இந்த பெலிஸ்தி ஆவிகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீது அந்த வேத பகுதி சொல்கிறது, நான் உம்மாலே நான் சேனைக்குள்ளே நான் பாய்ந்து செல்வேன். மாலை நேரத்துல எனக்கு நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட நாம் இணைந்து நாம் பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதற்கு அதனுடைய சேனைக்குள்ளே பாய்ந்து நாம் அதனுடைய கிரியைகளை அழித்து ஜெயத்தை கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் 91வது சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு பயந்து அல்ல, கர்த்தரோடு கூட இணைந்து நாம் அதற்கு மேலாக அதன் மேல நடந்து அதன் தலையை நசுக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பேதுருவும் அங்கே யோவானும் இணைந்து ஜெப வேளையாகி அந்த 6ஆம் மணி நேரத்துல அவர்கள் 3ஆம் மணி நேரத்துல அவர்கள் அங்கே ஜெபிக்க போகிறார்கள். அப்ப அங்கே பிறவி சப்பானியான ஒரு சப்பானியை அங்கே குணப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் அந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவர்களை அந்த பரிசேயர், வேத பாதக அந்த சங்கங்கள் அதற்கு முன்பதாக எல்லாம் கொண்டு நிறுத்துறாங்க. ஆனால் அங்கே பேதுருவும் யோவானும் படிப்பறிவில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர்கள் தைரியமாய் அங்கே பேசுகிறதை அந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கிறோம். அப்ப அவர்களை என்ன பண்றாங்க, அவர்களை ஒன்று செய்ய முடியாதபடி அங்கே பயமுறுத்தி அனுப்புகிறார்கள். நீங்க அந்த நாமத்தை குறித்து சொல்லக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்தி அவர்களை வெளியே விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி வந்த அந்த பேதுருவும் யோவானும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து அவர்கள் தேவனை ஆராதிக்கிறதை, ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை நாம் அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பி அவர்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்ததை நாம் வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். வாசியை கேட்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 29வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து, தொடர்ந்து வாசிக்கிறது, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தலும் என்றார்கள். ஆமென், ஆமென், ஆமென். அந்த வேத பகுதியில வாசிக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு விரோதமாய் பயமுறுத்தினாங்க. ஒரு பெரிய சேனையாய் யூத மக்கள் எல்லாருமே அவர்கள் ஒரு பெரிய சேனையாய் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பினாங்க. ஆனால் அவர்கள் தேவ சமூகத்துல அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் என்ன பண்ணாங்களா, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி அவர்கள் தைரியமாய் அவர்கள் கர்த்தரை அறிக்கையிட்டதை, கர்த்தரை அறிவித்ததை இந்த மாலை நேரத்துல இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும், பயமுறுத்துகிற ஆவிகள், பயமுறுத்துகிற மக்கள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும், இன்றைக்கு நீங்களும் நானும் சேனைக்குள்ளே பாய்ந்து நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வேத பகுதியை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீது ராஜா சொல்றாங்க, நான்
உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்ந்து நான் உம்மாலே நான் மதிலை நான் தாண்டுவேன். நான் உம்மாலே நான் ஒரு மதிலை நான் தாண்டுவேன். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது அந்த மதிலுக்குள்ளே அங்கே தாவீதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை தாவீது பெற்றுக்கொள்ள முடியாதபடி அதை சூழ்ந்து என்ன இருக்கிறது? மதில் இருக்கிறது. இப்ப இந்த மதிலை தாண்டி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீதுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் என்ன? நாம் மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதி ஆரம்பிக்கிறது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, தேவன் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே தாவீது என்று ஒரு மனிதன் பிறப்பான். அவன் ராஜாவாக மாறி அவனுடைய சந்ததியிலே தேவன் மனிதனாய், வார்த்தையானவர் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய அநாதி திட்டமாய் இருந்ததை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் அதே பகுதியை இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படுத்தல் 22:17 அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் தாவீதின் வேறுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவரே தன்னை அறிமுகப்படுத்துகிறதை நாம் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1:5 அதே பகுதியை நாம் வாசிக்கிறோம். அப்ப இவைகள் எல்லாமே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, ஆதாம் ஏவாள் இந்த உலகத்திலே உருவாகுவதற்கு முன்பதாகவே இவைகள் தேவனுடைய திட்டங்களாக இருக்கிறது. இந்த தேவனுடைய திட்டத்தை தாவீது ராஜாவாகி அந்த ராஜாவின் சந்ததியிலிருந்து கிறிஸ்து ராஜா பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு விரோதமாய் சவுல் அங்கே தாவீதை கொலை செய்வதற்கு தன்னுடைய சேனை முழுவதையும் அவன் எழுப்பி விடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படியாவது அவனை கொன்று விட வேண்டும். தன்னுடைய மகள் மூலமாய் அவன் தந்திரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் தந்திரமாய் தாவீதை பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்திலே அவன் மடிந்து விட வேண்டும் என்று சொல்லி அதற்கான காரியங்களை செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்து அவனே தாவீது அவன் ஈட்டியை எய்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் பிசாசோடு இணைந்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சேனை முழுவதையும் அவன் திரட்டி அவன் தாவீதுக்கு விரோதமாய் அவனை சுற்றி வளைத்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை விரட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இவற்றில் எல்லாவற்றிலும் அங்கே தாவீது ராஜாவை கர்த்தர் பாதுகாத்து அந்த மதிலை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தாண்ட வைக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மதில்களை எல்லாம் தாண்டி தேவன் தாவீதுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை தாவீது நினைவு கூர்ந்து இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவர் சொல்கிறார், நான் உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்வேன், நான் உம்மாலே நான் மதிலை தாண்டி அங்கே வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பொக்கிஷத்தை நான் சுதந்தரித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மாலை நேரத்துல இன்னைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஒருவேளை அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு வழி இல்லாதது போல சூழ்நிலைகள் இருக்கலாம். வழிகளே இல்லாதபடி பிசாசும் பொல்லாத மக்களும் அதற்கு விரோதமாய் எழும்பலாம். ஆனால் கர்த்தர் எல்லா மதில்களை தாண்ட செய்து கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஊழியங்களுக்கும் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிபூரணமாய் கர்த்தர் சுதந்தரிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரால் நாம் மதில் தாண்டக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவார். என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால் அந்த மதிலை தாண்டி தேவன் அந்த மதிலுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன்.
எனக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த தேசத்துல நடக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உலகங்கள்ல நடக்கிற எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்களும் நானும் அதற்கு பயந்து விடாதபடி, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைந்து நாம் சேனைக்குள்ளே பாய்ந்து, நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட இணைந்து மதிலை தாண்டி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பூரண ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நம்மை அழைக்கிறதை இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் தாவீது ராஜா மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக காரியங்களை சொல்லி இருந்தாலும் 4 சில காரியங்களை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற முதல் காரியம், சங்கீதம் 118:28 நாம் வாசிக்க கேட்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென், ஆமென், ஆமென். தாவீது ராஜா சொல்றாங்க, ஆண்டவரே தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவர் என் வாழ்க்கையில விளக்கை ஏற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில விளக்கு இல்லாதபடி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே விளக்கு அணைந்து கிடக்கிறது. ஆனால் தேவன் என்னை ஒரு நாள் சந்தித்து அவர் என்ன பண்ணினார், என் வாழ்க்கையிலே அந்த விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல தாவீது ராஜா ஜெபம் பண்ணி இருப்பாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் விளக்கை ஏற்றும், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில விளக்கை ஏற்றும் என்று சொன்ன அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அங்கே விளக்கை ஏற்றினதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இதே வேத பகுதிய 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதி இருக்கிறார் நான் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆமென், ஆமென். இந்த ரெண்டும் ஒரே பகுதியை போல இருந்தாலும் 2 வசனமும் சங்கீதம் 18:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது ராஜா சொல்றாங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆனால் 2 சாமுவேல் 22:29 பரிசுத்த ஆவியானவர் அந்த சாமுவேல் தீர்க்க தரிசனத்தை எழுதின தேவ மனுஷன் மூலமாய் அங்கே எழுதும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்க, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். விளக்கை ஏற்ற வந்தவர் அவருடைய விளக்காய் மாறிவிட்டதை இந்த வேத பகுதி சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய விளக்கை ஏற்றி விட்டு போக வந்தவர் அவருடைய வாஞ்சையுள்ள ஜெபத்தினால அவருடைய விளக்காகவே மாறிவிட்டார். அதனால்தான் நாம் வேதத்துல வாசிக்கிறோம், நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பின் அந்த அனுபவம் நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி தேவன் நமக்குள்ளே அவரை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் விளக்காய் மாறிவிடும் போது, நாம் கர்த்தரோடு கூட இணைந்து விடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் விளக்காய் மாறி அவர் என்ன பண்ணுகிறார், அவர் நம்முடைய இருளெல்லாம் வெளிச்சமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் இருளே இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில பூரண வெளிச்சம், நம்முடைய ஆவியிலே, ஆத்துமத்திலே, சரீரத்திலே ஒரு இடத்திலும் இருள் இல்லாதபடி பூரண வெளிச்சம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அங்கே அநேக இருளான பகுதிகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில இடத்துல வெளிச்சம் வீசும், ஆனா சில பகுதிகளிலே அங்கே இருள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதி சொல்கிறது, அங்கே கர்த்தர் அங்கே விளக்கு ஏற்ற வந்தவர் விளக்காகவே மாறி
என்ன பண்ணுகிறார், அங்கே அவருடைய இருளை எல்லாவற்றையும் வெளிச்சமாக்கி விட்டார். பூரண வெளிச்சம். ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஏதாவது ஒரு பகுதியில நான் இந்த பகுதியில மட்டும் நான் வெளிச்சம் இருக்கு, இன்னொரு பகுதியில யோசித்து பாருங்க, நம்முடைய வீட்டுல அநேக ரூம்ஸ் இருக்கிறது. ஒரு ரூம்ல மட்டும் வெளிச்சம் வச்சுட்டு இன்னொரு ரூம்ல போனா அது இருட்டாதான் இருக்கும். அப்ப இங்க தாவீது ராஜா சொல்றாங்க, என்னுடைய இருள் இருந்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு என்னுடைய வீடு முழுவதும் அவைகள் வெளிச்சமாகி விட்ட நிலைகளை நாம் இங்கே சொல்லப்படுது. மாலை நேரத்துல எனக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு அநேக ஹோல்டுகளை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல விடுதலை இல்லாதபடி அந்த இடங்கள்ல அங்கே இருளுக்குள்ளே அவன் பிடித்து வைத்திருக்கிறான். அதனால இன்றைக்கு நாம் தேவனுடைய பூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் தடுமாறுகிறோம் என்று சொல்லி இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தான் தெரியும் எந்த இடத்துல நமக்கு இருள் இருக்கிறது, எந்த இடத்துல நமக்கு விடுதலை இல்லை, எந்த இடத்துல நாம் பூரணமான வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு தெரியும். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல அந்த இருளை எல்லாவற்றையும் மாற்றி பூரண வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தர நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அநேகர் அவரோடு கூட ஊழியத்துல போனாங்க. ஆனால் அநேகர் பின்வாங்கி போனதை நாம் பார்க்கிறோம். தேமா என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தான், நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேமா கர்த்தரோடு கூட பவுல் அப்போஸ்தலனோடு கூட இணைந்து ஊழியர் செய்த தேவ மனுஷன். ஆனால் பல நிருபங்களை எழுதுகிறார் தேமாவை குறித்து. ஆனால் தேமா உலகத்தின் மீது ஆசை வைத்து அவன் பவுல் அப்போஸ்தலனை விட்டு பிரிந்து போனதை நாம் பார்க்கிறோம். அதையும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்ப எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை. ஆனால் உலக ஆசீர்வாதத்துல, உலகத்தின் காரியத்துல தேமாவுக்குள்ள இருளான காரியம் இருந்ததினால அங்கே பூரண வெளிச்சத்தை பெற முடியாதபடி அங்கே இருக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்கள்ல எழுதும்போது சிலர் அநேக பின்வாங்கிட்டாங்க என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கை பரிபூரணமாய் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் யோவான் 1 யோவான்ல வாசிக்கிறோம், நான் ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் அவன் பொய்யன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அப்படிப்பட்ட பகையான உணர்வுகள் அல்லனா இவங்க எனக்கு பிடிக்கும், இவங்க எனக்கு பிடிக்காது, அப்படி அல்ல. அப்படி என்றால் நாம் இருளுக்குள் இருக்கிறோம் என்பது அர்த்தம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்துல நம்மை ஆராய்ந்து பார்க்க இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அங்கே தாவீது ராஜா சொல்றாங்க, தேவரே என் விளக்கை ஏற்றுவி. 2 சாமுவேல் 22:29 கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். இது என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ள தங்கி இருந்தா எல்லா காரியத்திலும் வெளிச்சம், எல்லாவற்றிலும் வெளிச்சம். வெளியரங்கமான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. இன்றைக்கு அந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. 2வது, நாம் தேவனாலே நாம் சேனைக்குள்ளே பாய்ந்து தேவனால் மதில் தாண்ட வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிற தேவனே. ஆமென். 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 நாம் பார்க்கிறோம், முதல் வசனத்துல பார்த்தோம், நாம் 28ல அங்கே தேவன் நம்மை வெளிச்சமாக்குகிறார்.
அடுத்து அதோடு கூட மட்டுமல்ல, தாவீது ராஜா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சொல்றாங்க, அவர் என்னை பலத்தினால் என்னை ஈடை கட்டினார். என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கினது மட்டுமல்ல, அவர் என்னை தன்னுடைய பலத்தினால் இடை கட்டினார். அவருடைய பலத்தினால் என்னை இடை கட்டினதுனாலதான் நான் சேனைக்குள்ளே பாய்ந்தேன். அவர் என்னை பலத்தினால் இடை கட்டினதினாலதான் நான் மதிலை தாண்ட முடிந்தது. ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தினால நான் தாண்டல, என்னுடைய பலத்தினால நான் சேனைக்குள்ளே பாயல, கரடி அடிக்கல, சிங்கத்தை கொல்லல, கோலியாத்தை கொல்லல. தேவனுடைய பலத்தினால், தேவனுடைய பலத்தினால் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை பலத்தால் இடை கட்டி என்று சொல்லுகிறார். நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16:13 நாம் வாசிக்கிறோம். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து அங்கே தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருள்கள் எல்லாம் வெளிச்சமாக்குவது ஒரு நிலை. அதோடு கூட நாம் நின்று விடக்கூடாது. நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் அமர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையினால், அவர் பட்ட பாடுகளினால், அவர் சிந்தின இரத்தத்தினால், அவருடைய உயிர்த்தெழுதலினால் மனதுருகி கிருபையாய் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த அபிஷேகம் நாம் அப்போஸ்தலர் 4:31 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதுதான் ஜெபம். அப்படி அவர்கள் ஆவியிலே அவர்கள் ஜெபித்த போது அங்கே அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தாங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? அங்கே அவருடைய பலத்தினால் அவர்கள் பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாசியை கேட்கலாம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். 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 அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லாம் நிரப்பினார், அவர்களை பலப்படுத்தினார். இப்ப என்ன பண்ணாங்க? தைரியமாய் அவர்கள் கிறிஸ்துவை அவர்கள் அறிவித்ததை இந்த வேத பகுதி சொல்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட அவர்கள் அறிவிக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவர் பரத்துக்கு ஏறும்போது அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போய்விடாதிருங்கள், நீங்கள் தேவ சமூகத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப அவருடைய பலத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அதோடு கூட மட்டுமல்ல, தாவீது ராஜா அந்த 32வது வசனத்துல, சங்கீதம் 18:32 அவர் சொல்கிறார், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவன். அவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் நம்மை பலப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாதை இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில, பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் கர்த்தரால் நடத்தப்பட்டார்கள். எந்த இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், எந்த இடத்துல அறிவிக்க கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் நாம் பல இடங்களிலே வாசிக்கிறோம். அங்கே ஒரு பட்டணத்திற்கு கர்த்தர் போக சொல்லுகிறார், இன்னொரு பட்டணத்துல அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், பிசாசுங்களை தடை செய்தான் என்று சொல்லுகிறாங்க. அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் போது நம்முடைய வழிகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் வழி செவ்வையாக்கப்படும். கர்த்தருடைய பூரண சித்தத்தை நாம் செய்யும் போது
அப்ப கர்த்தர் செய்யாத காரியத்தை நம்ம செஞ்சோம்னா கர்த்தர் நம்மை செவ்வைப்படுத்த மாட்டார். நம்முடைய வழிகள் செவ்வையாக. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல அங்கே சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் அங்கே தேவன் அவனுக்கு நியமிக்காத காரியங்களை அவன் செய்கிறான். முதலாவது அவன் அங்கே பெலிஸ்திய பெண்ணை அவன் பார்க்கிறான். கர்த்தர் அந்த காரியத்தை விட்டுறாரு. தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அவன் வேசியோட போய் தன்னுடைய காரியங்களை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக எல்லாவற்றையும் அவன் செய்த போது அந்த வேத பகுதி சொல்கிறது, அவன் தன்னுடைய தலைமயிரை சிரைப்பதற்கு அங்கே அந்த தேவன் சொன்ன அந்த காரியத்தை மீறி அந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பது அவன் அறிந்து அவன் முன்போல எழும்பினான். ஆனால் அவன் அங்கே பெலிஸ்தர்களால பிடிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நடத்தாத இடத்துல அவன் சென்றதினால அவ்வளவு வல்லமையை பெற்ற அந்த தேவ மனுஷன், சிம்சோன் என்பதற்கு சூரியனை போல வல்லமை என்று சொல்லி பொருள். அவ்வளோ வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நிரப்பெற்ற அந்த சிம்சோன் கர்த்தர் அனுமதிக்காத இடத்தை, அனுமதிக்காத காரியத்தை அவன் செய்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினதினால அவனுடைய பாதை செவ்வையாய் மாறாதபடி அந்த பாதை சாபமாய் மாறினதை, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக அவன் வாழ்க்கை மாறினதை, அங்கே பெலிஸ்தர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஊழியத்தை பரிபூரணமாய் நிறைவேற்ற முடியாதபடி ஊழியத்தின் பாதியிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை, ஜீவனை விட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இங்க தாவீது ராஜா சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய பலத்தால் என்னை இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவன். வழியை செவ்வைப்படுத்துகிறவர். ஒருவேளை தாவீது தன்னுடைய வழியிலே அங்கே பச்சைபாலோடு கூட அங்கே பாவம் செய்தாலும் அங்கே தேவ சமூகத்துல உணர்த்தப்பட்ட போது தேவ சமூகத்துல போய் கதறி அழுது அந்த பாவத்தை அவன் மறைத்து வைக்காதபடி, உலகம் முழுவதிலும் அந்த பாவம் தெரிந்து நான் தேவ சமூகத்திலே தேவன் என்னை தேவன் என்னுடைய வழியை செவ்வைப்படுத்தினார் என்று சொல்லி உலகம், விசுவாசிகள் எல்லாரும் அறிய வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 51 அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நாம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய வாழ்க்கை வாழும் போதுதான் நம்முடைய பாதைகள் செவ்வையாக்கப்படும். இல்லாவிட்டால் பிரச்சனைகள், போராட்டத்துக்குள்ளே நாம் மாட்டிக்கொள்வோம். வேதத்தில் அநேக ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்துல எப்பொழுதையும் ஜெயத்தையே பெற்ற ராஜா தாவீது ராஜா. எல்லா யுத்தத்திலும் அவர் ஜெயிக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு டைமும் அவர் யுத்தத்திற்கு போகும்போது தேவனுடைய பூரண சுத்தத்தை உணர்ந்து தேவனால் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்ததினால அங்கே தன்னுடைய மகன் அப்சலோம் அவனை விரட்டுறான். ஆனாலும் கர்த்தர் மனதுருகி ஜெயத்தை கொடுக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய காரியங்கள். எனக்கு அநேக ஊழியங்கள், கர்த்தர் நடத்தாத ஊழியங்கள், தேவையில்லாத ஊழியங்கள். எனக்கு அநேக விசுவாசிகள் தாங்கள் கிறிஸ்துவ வெளிச்சமான உடனே அநேகர் இந்த காரியம் அந்த காரியம் என்று சொல்லி அநேக தேவனுடைய பரிபூரண நடத்துதல் இல்லாதபடி அநேக காரியங்களை செய்கிறதினால அங்கே பல பிரச்சனைகளுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டு தேவன் தங்களுக்கு நியமித்த பூரண திட்டத்தை செய்யாதபடி போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் திருச்சபைக்கு சொன்ன ஒரே ஒரு பணி, நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதான் அவர் சொன்ன ஒரே ஒரு பணி. மற்ற எல்லாமே ஆட் ஆன், உலகத்தினுடைய காரியங்கள். கர்த்தர் சொன்னார், நீ அதைத்தான் செய்யணும்.
அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது, அவருடைய திட்டமா இருக்கிறது. அப்ப அந்த பணியை நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம், நாங்கள் பந்தி விசாரிப்பெல்லாம் எங்களுடைய பணி அல்ல. நாங்கள் தேவ சமூகத்துல ஜெபிப்பதும் வேதத்தை தியானிப்பதும் வேதத்தை அறிவிப்பதும் தான் எங்களுடைய பணி. இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்பட நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேலான காரியங்களை கர்த்தர் செய்கிறதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா 33வது வசனத்துல 3வது ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்க அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அங்க தாவீது ராஜா சொல்றாங்க, அவர் என்னுடைய இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினார், என்னை பலத்தால் பலப்படுத்தி என் பாதைகளை எல்லாம் என் வழிகளை எல்லாம் செவைப்படுத்தினார் என் தேவன். அதோடு கூட மட்டுமல்ல, அவர் என் கால்களை என்ன பண்ணினார், மான் கால்களை போல மாற்றினார். நான் ஆடுகளுக்கு பின்பதாக நடந்தேன், ஒரு மேய்ப்பனை போல நான் நடந்தேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார், வெளிச்சத்தை எனக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை எனக்கு கொடுத்து அவரால் நான் நடத்தப்பட்டு என்னுடைய கால் இப்பொழுது எப்படி மாறிவிட்டது, அவைகள் மான் கால்களை போல, அவைகள் பலப்பட்டவைகளாக திடப்பட்டவைகளாக கண்மலையிலே ஏறக்கூடியவைகளாக அந்த கால்கள் மாற்றப்பட்டது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் சொல்லுகிறதா, நான் கர்த்தருக்குள்ளே நான் வர 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 என்னை கர்த்தர் பலப்படுத்தி என்னை அபிஷேகம் பண்ணி எனக்குள்ளே அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அநேக ஆசீர்வாதங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தாவீது ராஜாவுக்கு அங்கே கர்த்தர் கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து வெளிப்படுத்தினவர் அவர் 22வது சங்கீதத்துல. கிறிஸ்து இயேசுவின் பரலோக திட்டத்தை குறித்து 110வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்துல உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அங்கே திரியேக தேவன் அங்கே பேசிக்கொண்ட அந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2வது சங்கீதத்துல அங்கே கர்த்தருடைய தீர்மானத்தின் விவரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்து ஆவிக்குரிய அனுபவத்துல பரலோக தரிசனங்களை கொடுத்து கொடுத்து அவரை கண்மலையில அவர் ராஜா மட்டுமல்ல, அவர் ஆவிக்குரிய அனுபவத்துல அங்கே தேவனோடு கூட நடக்கிற ஒரு தேவ மனுஷனாய், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாய் அங்கே தாவீதை மாற்றி விட்டதை நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆபகுக் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலும் இதே வேத பகுதியை ஆபகுக் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றி என்னை கண்மலையிலே நிறுத்தினார், உயர் தலங்களிலே என்னை ஏறி இருக்க பண்ணினார் என்று சொல்லி அங்கே ஆபகுக் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கே மோசே சொல்லும் போது சொல்றாங்க, அவர் நம்மை உயர் ஸ்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணி. வாசிக்க கேட்கலாம். 32 உபாகமம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாயிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமென், 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 ஆமென். அங்க அவனை என்ன பண்றார், கர்த்தர் அவனை நடத்தி அவனை உயர் ஸ்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணுகிறார். ஏறி இருக்க பண்ணி அவனுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த இடத்துல 3 ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தான். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர்
அவனுக்கு நிறைவாய் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கண்மலையில் உள்ள தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண்மலையில ஒருவேளை யாராலும் ஏறி போக முடியாது. ஆனால் அந்த கண்மலையில அந்த தேன் என்ன தேன் கூடு வைத்து அதுல என்ன வைத்திருக்கிறது? தேன் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் அந்த உயர் ஸ்தலங்களிலே நம்ம ஏறி இருக்க பண்ணி அங்கே தேவனால் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த பொக்கிஷம், தேவனால் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சேர்த்து வைக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவினால், பரலோக தேவனால் நமக்கு வைக்கப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, அந்த வேத பகுதி சொல்கிறது, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிலிருந்து வருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்துல நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு வாழ கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதற்கு நாம் உயர் ஸ்தலங்களிலே நாம் ஏற வேண்டும். உயர் ஸ்தலங்களிலே நாம் ஏறுவதற்கு நம்முடைய கால்கள் மான் கால்களை போல மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நான் உயர் ஸ்தலங்களை பார்த்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட்டான் அப்படின்னு. அப்படிதான் நாம பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி நம்மை உயர் ஸ்தலங்களிலே அவர் ஏறி இருக்க பண்ணுகிறார். அப்ப நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருக்குள்ளே வர வர நம்முடைய சிந்தை மாறணும். நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை போல மாறினாதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற முடியும். நம்முடைய சிந்தை மாறலன்னா நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:4 நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானா. யோசித்து பாருங்க, நம்ம ஒரு பிரேயரோ ஏதோ போனா நம்ம போய் சாப்பாடு வாங்கலான்னு தான் நினைக்கிறோம். ஆனா கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்கு வேணும் என்று சொல்லி சாப்பாடு வாங்குறது இல்லை, எல்லாவற்றிலும் அந்த கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்கிறது. அதோடு கூட மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மனதுருக்கம், கிறிஸ்து இயேசுவின் மனதுருக்கம், அதே மனதுருக்கம் அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்த மனதுருக்கத்தினால்தான் இன்றைக்கு அநேக லட்சக்கணக்கான மிஷனரிகள் உலகம் முழுவதையும் போய் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் கிறிஸ்து இயேசுவை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய திருநெல்வேலி பகுதியில இருக்கிற சாத்தூர், அந்த பகுதியில ஊழியம் செய்த சாத்தூர் விருதுநகர் அந்த பகுதியில் ஊழியம் செய்த ராக்லன் என்று சொன்ன ஒரு தேவ மனுஷர். அந்த தேவ மனுஷன் அங்க இங்கிலாந்துல அவர் கிங் ஃபேமிலியில பிறந்தவர். கர்த்தர் அவரை ஊழியத்திற்காக அழைத்தார். பாரத்தோடு எல்லாவற்றையும் விட்டு அந்த பகுதியில, தமிழ்நாட்டில சவுத் பகுதியில ஊழியம் செய்தார். கண்ணீரோடு பாரத்தோடு ஊழியம் செய்தார். நாட்கள் கடந்து சென்றது. சில நாட்களுக்கு பிறகு அவர் நோயினாலே தாக்கப்பட்டார். அநேக கிறிஸ்துவை அவர் மூலமா ஏற்றுக்கொண்டார்கள். அதனால மீண்டும் அவரை அந்த மிஷன் சங்கம் அன்றைக்கு லண்டனுக்கு அனுப்பினது. லண்டனுக்கு அனுப்பி அங்கே லண்டன் அங்கே ஆஸ்பத்திரியில அவர் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை பெற்று குணமான ஒரு சூழ்நிலையில அந்த டாக்டர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், ராக்லாண்ட், நீ இனி இந்தியாவுக்கு போக கூடாது, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்பொழுது ராக்லாண்டுடைய உறவினர்கள் எல்லாருமே அவரை சுற்றி இருந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க, டாக்டர் தான் சொல்றாரு நீ போகாத, நீ இங்கே இரு என்று சொல்லி. அப்ப ராக்லாண்ட் கேட்டிருக்கிறார், நான் போகாம இங்கே இருந்துடுறேன், நீங்க யாராவது அந்த இடத்துல நீங்க போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரை சுற்றி இருந்த உறவினர்கள் ஒருவரும் முன் வரவில்லை.
அதனால அவர் சொன்னாராம், நானே அந்த இடத்திற்கு மீண்டும் போகிறேன். அந்த பலவீனங்கள் மத்தியில அந்த தேவன் கொடுத்த அந்த மனதுருக்கம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த அந்த மனதுருக்கம் அவருக்குள்ள இருந்ததினால மீண்டும் அதே பகுதியில, விருதுநகர், சாத்தூர் அந்த பகுதியில அவர் ஊழியம் செய்து பலவீனத்தோடு கூட அங்கே அவர் மரித்து போனதை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். அநேக மக்கள் அவருடைய ஊழியத்தின் மூலமாய் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அந்த மனதுருக்கம், கிறிஸ்துவுக்குள் இருந்த மனதுருக்கம். எத்தனையோ மிஷனரிமார்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் அதே மனதுருக்கத்தோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யூதாவுல நாம் வாசிக்கும் போது அந்த யூதாவை எழுதின அந்த தேவ மனுஷன் யூதா, அவங்க சொல்றாங்க, நீங்க எல்லாரும் பகுத்தறிவு உள்ளவர்களாய் நீங்க சிலரையாகிலும் அந்த நரக ஆக்கினைக்குள்ளிருந்து நீங்கள் தப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே பாரத்தோடு அவர் எழுதுகிறதை நாம் யூதா 22வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். யூதா 21, 22 இந்த 2 பகுதிகளை வாசிக்கலாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. ஆமென். அந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சிலருக்கு இரக்கம் பாராட்டி, நீங்க மனதுருகி என்ன பண்ணணும், சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த மனதுருக்கம் நமக்கு வேணும். அந்த மனதுருக்கம் தான், அதனாலதான் அந்த மனதுருகி என்ன பண்றாங்க, அந்த அக்கினியிலிருந்து தூக்கி விடுறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் அந்த மனதுருக்கம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அடுத்து கர்த்தர் நமக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற மற்றும் ஒரு காரியம் 34வது வசனம், சங்கீதம் 18:34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஆமென். 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 நாம் பார்த்தோம், முதல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் விளக்கை ஏற்றுகிறார், நம்மை வெளிச்சமாக்குகிறார், நம்மை பலத்தால் அவர் இடை கட்டுகிறார், நம்மை மான் கால்களை போல நம்மை மாற்றி கிறிஸ்துவின் குணாதிசயங்களை, கிறிஸ்துவினுடைய சிந்தையை நமக்குள்ளே அவர் கிருபையாய் வைக்கிறார். அதோடு கூட மட்டுமல்ல, அவர் நம்மை பழக்குவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மை பழக்குவிக்கிறார். அந்த வேத பகுதி சொல்கிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்து என் கைகள் இப்பொழுது என்ன பண்ணிவிட்டது, கர்த்தருடைய பலத்தினால் பலப்பட்டு என்னுடைய கை பலப்பட்டு விட்டது. இப்ப எதிரி எனக்கு விரோதமாய் வெண்கல வில்லை எரிந்தாலும் அந்த வெண்கல வில் என்ன பண்ணுகிறது, அது முறிந்து போகிறது ஒழிய அது என்னுடைய கைக்குள்ளே தைக்காதபடி போகிறதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 144:1 தாவீது சொல்றாங்க, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்களை கர்த்தர் அலோ பண்றார். சொல்லுவாங்க, கர்த்தரை அறிந்தா பிரச்சனையே இல்லைன்னு. அப்படி அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அப்ப தப்பு, ஏதோ சம்திங் ராங். பிரச்சனை போராட்டம் வரத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தில் ஜெயித்தேன். ஏன் கர்த்தர் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், குடும்பங்கள்ல மனஸ்தாபங்கள்,
பிள்ளைகளுக்குள்ளும் பெற்றோருக்குள்ளும் மன கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன? அநேக காரணங்கள் இருக்கிறது. இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்க ஒரு காரணம், கர்த்தர் நம்ம யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள் வர வர இதனால பிசாசு கொண்டு வருகிற இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து நம்மை ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் ஊன்ற கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்குதான் கர்த்தர் அநேக டைம்ல பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஊழியர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். ஏனென்றால் அந்த போராட்டத்துல போராடி ஜெபத்திலும் தேவ பிரசன்னத்திலும் காத்திருந்து அவர்களை பழக்குவித்து அவர்களுடைய கைகளை வெண்கல வில்லாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் மூலமா சொல்லும் போது, அங்கே நம்முடைய போர் ஆயுதங்கள் எப்படி இருக்கிறது? அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனாய் இருக்கிறது. அந்த தேவ பலத்தினால் என்ன பண்றோம்? தர்க்கங்கள், மனமேட்டிமைகள், இதனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். ஆமென், 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 ஆமென். தொடர்ந்து ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். ரோமர் 15:32 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் ஜெபத்திலே நான் போராடுவது போல நான் போராட வேண்டும். அப்ப நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபத்தில பலன் அடைய வேண்டும், ஜெபத்தில திருடனடைய வேண்டும், திருடனடையணும். அப்ப கர்த்தர் இன்றைக்கு அதற்காக பிரச்சனைகளை, போராட்டங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அலோ பண்ணுகிறதை நாம் இந்த வேத பகுதியின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். அப்படி நாம் ஜெபம் பண்ண 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 நம்முடைய ஜெப வாழ்க்கை நம் தேவனோடு கூட இணைந்து பிறருக்காக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் இருக்கும்போது ஒவ்வொரு நிருபங்களிலும் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது, நான் உங்களுக்காக இடைவிடாமல் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்றாங்க. அங்கே அவரே சிறைக்குள்ள கட்டுகளோடு கூட இருக்கிறார். சரீரத்துல பிரச்சனை, கையில பிரச்சனை, கட்டு, இவற்றின் மத்தியிலையும் அங்கே ஜெபித்து கொண்டே, போராடி ஜெபித்து கொண்டே இருக்கிறதை இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே வெண்கல வில்லும் வளையும்படி என்னுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்தினார். அவர் என்னுடைய யுத்தத்தை வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு நீங்களும் நான் தேவனாலே சேனைக்குள்ளே பாய்ந்து தேவனால் மதில் தாண்ட வேண்டும் என்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லா இருளையும் வெளிச்சமாக்க வேண்டும். தேவன் நம்முடைய வெளிச்சமாய் மாறிவிட வேண்டும். அதோடு கூட மட்டுமல்ல, நாம் தேவனுடைய பலத்தினால், பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு பலத்தின் மேல் நாம் பலன் அடைந்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர் தலங்களில ஏறி இருப்பதற்கு நம்முடைய கால்கள் மான் கால்களை போல மாற்றப்பட்டு நீங்களும் நானும் நாம் வெண்கல வில்லும்
நம்முடைய புயங்களால் வளையும்படி அவர் நம்மை யுத்தத்திற்கு, ஜெபத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நாம் நடக்கும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாரும் சுதந்திரிக்க கர்த்தர் வைப்பார். நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீது சந்ததியில வந்த அநேக ராஜாக்கள் அங்கே கர்த்தருக்கு விரோதமாய் பண்ணினாலும் அங்கே பார்க்கிறோம் ஒரே ஒரு வேத பகுதி, கர்த்தர் தன்னுடைய தாவீதுக்கு அருளின அந்த வாக்கின்படி, தன்னுடைய தாசனாகிய தாவீதின் படி அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதித்து கர்த்தருக்கு சாட்சியாய் அந்த பிள்ளைகள் மூலமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். இந்த மாலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்துல இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து, உம்மாலே நான் மதில் தாண்டணும், உம்மாலே நான் சேனைக்குள்ள உம்மோடு கூட நான் இணைந்து விட வேண்டும், உம்மோடு கூட நான் இணைந்து விட வேண்டும். கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கை, கர்த்தரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை, கர்த்தருடைய பலத்தினால் பலப்பட்ட வாழ்க்கை, கர்த்தரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை அவரை போல மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வெண்கல வில்லும் நம்முடைய புயங்களால் வளையும்படி செய்யக்கூடிய வாழ்க்கை. இந்த மாலை நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நமக்கு பரிபூரணமாய் கொடுக்கிறது. உள்ளத்தின் ஆழத்துல நாம் கர்த்தரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையில இருக்கிற இருளான பகுதிகள், நான் தடுமாறிக்கொண்டு இருக்கிற அந்த பகுதிகளில உடைய வெளிச்சம் வீசட்டும். என் வாழ்க்கையில நீர் வெளிச்சமாய் மாறிவிடும். என் வாழ்க்கையில வெளிச்சமாய் நீர் மாறிவிடும். உள்ளத்தின் ஆழத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என் சிந்தையில விடுதலை, என் எண்ணத்துல விடுதலை, என் பார்வை, பேச்சு, நடக்கை, செயல்களில விடுதலை. எனக்குள்ள இருக்கிற இருள், எனக்குள்ள இருக்கிற மாம்சம் பரிபூரணமா மறையட்டும், பரிபூரணமா மறையட்டும். உள்ளத்தின் ஆழத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கசப்புகள் இவைகளெல்லாம் மறைய நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருந்து அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை பலத்தால் இடைக்கட்டும் என்று சொல்லி வாயை திறந்து கேட்போம். வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்கு தாரும் என்று சொல்லு. என்னை நிரப்பும், எனக்கு நீர் வேண்டும், என்னை நீர் நிரப்ப வேண்டும், என்னை நீர் பலப்படுத்த வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர்தான் நம்மை பலப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண நாம் ஜெபம் பண்ணுவோம். வாயை திறந்து கேளு, வாயை திறந்து ஆண்டவரே, என் பிள்ளைய, என்னுடைய மகனை, மகளை அபிஷேகம் பண்ணுங்க. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும், அதை நிரப்புங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல கேட்போம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவத்தை எனக்கு தாங்க. கிறிஸ்துவை போல என்னை மாற்றுங்க, கிறிஸ்துவை போல என்னை மாற்றுங்க. கைகளை உயர்த்தி கேட்கலாம், கைகளை உயர்த்தி ஆண்டவரே, கிறிஸ்துவை போல என்னை மாற்றுங்க. என் சிந்தை மாறணும், என் எண்ணம் மாறணும், எனக்குள்ள அன்பின் மனதுருக்கம், எனக்குள்ள ஆத்தும பாரம் எனக்குள்ள தாங்க, என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போம். உயர் ஸ்தலங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுங்க. இந்த உலக ஆசீர்வாதத்தினால,
ஆண்டவரே, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களினால, கர்த்தரால் எங்களுக்கு சம்பாதித்து வைக்கப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க, எங்க பிள்ளைங்களை நிரப்புங்க, குடும்பத்தை நிரப்புங்க, என்னுடைய ஜெப ஐக்கியத்தை நிரப்புங்க, இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. மாலை நேரத்து வெண்கல வில்லும் எங்களுடைய கைகளால் வளையும்படி இந்த மாலை நேரத்துல பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி அதனுடைய கிரியைகளை அழித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயத்தை கத்தர் கொடுக்க விரும்புகிறார். ஜெயத்தை கத்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த மாலை நேரத்துல என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தால் உள்ளத்தின் ஆழத்துல அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் அழிக்கிறவர் கர்த்தர். வெண்கல வில்லும் வளையும்படி செய்கிறவர் கர்த்தர். அந்த கிரியைகளை அழித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உள்ளத்தின் ஆழத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். உள்ளத்தின் ஆழத்துல, ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டத்துல எனக்கு விடுதலை தாங்க. வேலை தளத்துல இருக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம், வீசால இருக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது இன்றைக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற தடைகளா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர். வாயை திறந்து கேளு, வாயை திறந்து கேளு. இந்த நாட்கள்ல பிள்ளைகள் தங்களுடைய எக்ஸாம்ஸ்க்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அந்த நாட்கள், பிள்ளைகள் தேவனாலே அவர்கள் சேனைக்குள்ளே பாய்ந்து மதில் தாண்ட வேண்டும், மதில் தாண்ட வேண்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய மகனை, மகளை, ஆண்டவரே, சேனைக்குள்ளே பாய்ந்து சென்று பிள்ளைகள் எக்ஸாம்ஸ்க்கு பயப்படாதபடி கர்த்தருடைய பலத்தினால் பலப்பட்டு, ஆண்டவரே, உடைய ஞானத்தினால், உடைய அறிவினால் பிள்ளைகள் நிரப்பப்பட்டு சேனைக்குள்ளே பாய்ந்து மதில் தாண்ட கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் சுதந்தரிக்கணும். வாயை திறந்து கைகளை உயர்த்தி கேளு, கைகளை உயர்த்தி கேளு. ஆண்டவரே, இறங்குங்க. பிள்ளைகளுக்கு நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சத்துரு தடை செய்யக்கூடாது. சவுலின் ஆவி எழும்பினது, கோலியாத்தின் ஆவி எழும்பினது. ஆனால் நீங்க ஆண்டவரே அவரை பலத்தினால் பலப்படுத்தினீங்க. தாவீது ராஜாவை பலத்தினால் பலப்படுத்தினீங்க. எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்புங்க. வாயை திறந்து கேளு, வாயை திறந்து கேளு. கர்த்தாவே, பிள்ளைகள் எக்ஸாமுக்காக இந்த நாட்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. எழுதி முடித்த பிள்ளைகள் மீது உடைய விசேஷ அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உடைய விசேஷ அபிஷேகம் ஊற்றப்படட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தாவே, தாவீதுக்கு நீர் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்க தான் பூரணமாய் கொடுத்தீங்க. அதுபோல இந்த மாலை நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற பூரண ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் சுதந்தரிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தாவே, இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகள் சுதந்தரிக்க நீர் கிருபை செய்யுங்க கர்த்தா. உம்மாலே பிள்ளைகள் சேனைக்குள்ளே பாய்ந்து உம்மால் மதில் தாண்டட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நம்ம எல்லாரையும் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்துல கைகளை உயர்த்தி கேளு. நீங்க தான் இந்த தேசத்துக்கு எங்களை குடும்பமா கொண்டு வந்தீங்க. எங்க பிள்ளைங்கள் எல்லாம் நீங்க தான் கொடுத்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மாலே நாங்கள் சேனைக்குள்ளே பாய்ந்து உம்மால மதில் தாண்டன், உம்மால மதில் தாண்டன். ஆண்டவரே, வேலைகளை ஆசீர்வதிங்க. வழிகள் திறங்க, வழிகள் திறங்க. வேலைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீசால அற்புதம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். கர்த்தாவே, எக்ஸ்டென்ஷன் கிடைக்கட்டும் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு வழிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திறக்கட்டும் கர்த்தாவே, திறக்கட்டும். தடைகளை மாற்றுங்க, உருவாக்குங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்.
ஒவ்வொரு சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தாவே சேனைக்குள்ளே பாய்ந்து மதில் தாண்டட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் தொடு. ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆண்டவரே பிள்ளைகள் மீது உம்முடைய பூரண ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தங்கட்டும். பலவீன கட்டுகள் சரீரங்களில கர்த்தாவே இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவியின் தாக்கங்கள் அழிக்கப்பட பலவீனங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கா, பலவீனங்களோடு இருக்கிற என்ன பலவீனங்கள் சரீரங்கள்ல இருந்தாலும் கைகளை உயர்த்தி கேளுங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க. எல்லா பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பார், கர்த்தர் அழிப்பார். உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து உம்மால மதில் தாண்டனை என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே சத்துரு அதை திருடக்கூடாது. கைகளை உயர்த்தி கேளு, கைகளை உயர்த்தி வாயை திறந்து சொல்லு. ஆண்டவரே என் மகனுக்கு என் மகளுக்கு நீங்க வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சத்துரு திருடக்கூடாது. அதற்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பலவீனப்படுத்துகிற ஆவி சரீரங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டுங்க, வெளியேறட்டுங்க. பொல்லாத அந்த ஆவி, பொல்லாத அந்த சர்ப்பத்தின் ஆவி, பொல்லாத அந்த சர்ப்பத்தின் ஆவி சிந்தனைகளுக்கு விரோதமாய், எண்ணங்களுக்கு விரோதமாய், ஆண்டவரே பிள்ளைகளுடைய பேச்சுகளுக்கு விரோதமாய், நடக்கைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்ய சத்துருவின் ஆவி தெய்வகுமாரனுடைய இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தர் செயலாற்றுங்க, கர்த்தர் செயலாற்றுங்க. கர்த்தருடைய கரம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பூரணமாய் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். ஆண்டவரே இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவரே வருகிற மாதங்கள் முழுவதிலும் உங்களுடைய பூரண ஆசீர்வாதமும் உங்களுடைய பாதுகாப்பும் இருக்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் வாசிக்கிற சங்கீதம் 18:29. உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதில் தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தின் பூரண ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பூரணமாய் நிறைவேற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். வந்த எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ so much. God bless you.